வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரு பிள்ளைங்க வந்தாலும் வயசுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் வந்து உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பேன். இடுப்பு எலும்புகளுக்கு பயங்கரமா வலு கொடுக்கும், கர்ப்பப்பைய வலு பெற வைக்கும். ரொம்ப முக்கியமா குழந்தை இல்லாம ட்ரை பண்றாங்க இல்லையா ஆண்கள் பெண்கள், ஆண்களுக்கு அந்த தாது உயிரணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். இது கருப்பட்டி, கருப்பட்டியை வந்து நம்ம சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. மண்டவல் அதாவது பனை மரத்துல இருந்து அந்த எடுக்கிறதா இந்த கருப்பட்டி. ஆக்சுவலி இந்த கழுத்தை சுத்தி கருப்பு இருக்கிறவங்க, இந்த வாய் சுத்தி கருப்பு இருக்கவங்க, அப்புறம் கண்ணை சுத்தி கருவாலியா இருக்கவங்க எல்லாருமே இந்த உளுந்தங்களி வந்து இந்த உளுந்தம் பருப்பு வந்து இவ்வளவு எடுத்துக்கணும். நீ இவ்வளவு எடுத்துட்டு பால்ல ஊற வச்சிடணும், கொஞ்சம் பால்ல போட்டு காலையிலே. ஈவினிங் அதை வந்து அரைச்சிட்டு ஃபேஸ்ல கழுத்தை சுத்தி அப்ளை பண்ணிட்டு சும்மா பால் வச்சு மசாஜ் பண்ணணும். அப்ப வந்து அந்த கரும்புள்ளிகள் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சி கலர் கூட்டும். நீ ஐஷேந்தாவா எடுத்துக்கோ. உளுந்த வடை சாப்பிட்டு அவ்வளவு சத்து சரியா குட்டி பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு. அண்ணே இவ்வளவு உளுந்த பருப்பு எடுத்துக்கணும். நீ ஒரு 1/4 டம்ளர் பால்ல வந்து இது ஊற வச்சிடணும். ஈவினிங் அது ஊறிடுமா, அரைச்சிட்டு அந்த பேஸ்ட வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு கழுத்து சுத்தி கரும்புள்ளிகள். இப்ப ஆக்சுவலி குழந்தை வந்து அறிவோட இருக்கா, ஆரோக்கியத்தோட இருக்கா, நீண்ட ஆயுளோட இருக்கா, இவ்வளவுதான் அம்மா யோசிக்கணும். ஆனா கலர்ன்றது முக்கியமா, கலர் பாக்கணும்னா தேவையில்லை. அதை மீறி நம்ம வெல் பிரசன்டபிளா இருக்கிறது, கழுத்தை சுத்தி ஒரு லேயர் கருப்பா இருக்கலாம், பாக்குறதுக்கு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாவோ அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்காது பாத்தீங்களா. சோ அதுக்காண்டி மட்டும்தான் இந்த டிப்ஸ் நான் சொல்றேன். இல்ல இது மஸ்ட். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு செயின்லாம் போட்டு கழுத்தை சுத்தி பார்த்தா ஒரு கருப்பா இருக்கு. எல்லாருக்குமே அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாம இருக்கு. நிறைய பேர் வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் போட்டு அதை போட்டே பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க. சோ இது வந்து அதான் இது வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். அதை விட பெண் குழந்தைங்களுக்கு வந்து உளுந்து, வசம்பு, விரலி மஞ்சள் அணி சமளவு எடுத்துட்டு அரைச்சிடணும். அத பால்ல மிக்ஸ் பண்ணி உடம்புல தேய்ச்சி மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து நல்லா உடம்புல தேய்ச்சணும். உடம்புல முடியெல்லாம் கொட்டிரும். பளபளப்பாகும், கலர் ஆகும். ஆக்சுவலி இதுல என்ன பியூட்டினா செக்கு நல்லெண்ணெய் நம்ம அதுதான் இப்ப யூஸ் பண்ணோம். அப்புறம் கருப்பட்டி வந்து மிகப்பெரிய ஒரு கருப்பு பெட்டி அப்படின்றது. ஏன் அதுக்கு கருப்பெட்டின்னு வந்துச்சுன்னா பெண்களோட கருமுட்டை உற்பத்திக்கு மிக அற்புதமான ஒரு உணவு வந்து கருப்பெட்டி. இப்பெல்லாம் 4 முட்டை தான் இருக்கு, 5 கருமுட்டை தான் இருக்கு. கருமுட்டை தானம் வாங்கணும், முட்டை பத்தலன்னு சொல்றாங்க. அது வந்து காலங்காலமா நம்மளுக்கு அப்புறம் 1000 தலைமுறைக்கு அப்புறம் வர நம்ம தலைமுறை பெண்களுக்கு வந்து இதை பத்தி மருத்துவ பயன் தெரியாம போயிருமோ, சாப்பிடாம விட்டுருவாங்கன்னா நம்ம முன்னோர்கள் இது பேர் கருப்பெட்டினே வச்சாங்க. கருமுட்டைகளோட பெட்டி இது. ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த காலத்துல நீ மாமியாரும் மாசமா இருப்பாங்க, மருமகளும் மாசமா இருக்கும். கல்யாணம் பண்ணி லெனினோட பாட்டி வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்களாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணி போகும்போது அவங்க மருமகளும் பிரெக்னென்ட் ஆனாங்க. அவங்க அப்ப எப்படிப்பட்ட ஜெனரேஷன்ல வந்திருக்கும் பாருங்க. நான் சொன்னேன் லென்டஸ் அப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஜீன் போல என்ன சொல்லி இல்ல ஆக்சுவலி அதை நான் பாக்கணும்ல. நீ நல்ல எக் இருந்திருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு ஃபர்டைலா இருந்திருப்பாங்க, இடுப்பு எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இப்ப எல்லாம் 30 வயசு ஆச்சா உனக்கு கருமுட்டை இல்ல, தானம் வாங்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கருப்பெட்டி போட்டு செய்யற இந்த உளுந்தங்களி எவ்வளவு நியூட்ரிஷியஸா இருக்கும். அப்ப அந்த பெண்கள் அந்த வயசுக்கு வரமோ கொடுத்தோம்னா இந்த கருப்பெட்டி வந்து அந்த பெண் குழந்தைங்களுக்கு கருமுட்டை வர்றதுக்கு, மென்ஸ்ட்ரல் பெயின்ஸ் வராம இருக்கும், ரொம்ப நல்லதா வரும், எலும்புகள் வலுப்பெறும். ஆக்சுவலி எலும்பு முறிஞ்சதுக்கு புத்தூர் கட்டு கட்டுறதுல உளுந்தங்கட்டு ஒரு கட்டு, வெந்தய கட்டு ஒரு கட்டு சொல்லுவாங்க. என்னங்க நீ அது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல.